BIT EEE 2025 கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபேஸ் நம்பர் 3 சாய்ஸ் ஃபில்லிங் செய்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். சென்ற வாரம் நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் VIT வெள்ளூர் கேம்பஸ் அண்ட் VIT சென்னை கேம்பஸ் வேக்கன்சி சீட்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணியிருந்தோம் ஆஃப்டர் ஃபேஸ் 1 கவுன்சிலிங் அண்ட் ஃபேஸ் 2 கவுன்சிலிங். இன்னைக்கு காலையிலிருந்து ஃபேஸ் 3க்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா பிரான்ச்சஸும் எல்லா கேட்டகரிஸும் இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிற வேக்கன்சி லிஸ்ட் படி ஒத்து போகுதா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, ஃபைனல் வேக்கன்சி சீட்ஸ் எந்தெந்த பிரான்ச்சில் எந்தெந்த கேட்டகரியில் அவைலபிளாக இருக்குது, எஸ்பெஷலி அண்டர் எலக்ட்ரிக்கல் கிளஸ்டர் அண்ட் கம்ப்யூட்டர் கிளஸ்டர், இதை பற்றி ஒரு சிறிய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த வார வீடியோ பதிவில் VIT வெள்ளூரோட ஃபேஸ் 3 எக்ஸ்பெக்டட் வேக்கன்சி பொசிஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணியிருந்தோம். அதன்படி CSE கோரில் எந்த ஒரு கேட்டகரியுமே நமக்கு அவைலபிளாக இருக்காது அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். அதுவே தான் நடந்திருக்கு. அதே போல் CSE ஸ்பெஷலைசேஷன் 5 கேட்டகரியிலையும் சீட் அவைலபிளாக இருக்காதுன்னு ப்ரிடிக்ட் பண்ணோம். அதே போல் தான் நடந்திருக்கு. ECயில் மட்டும் கேட்டகரி நம்பர் 5ல் சில சீட்ஸ் வேக்கண்டாக இருக்கலான்னு எதிர்பார்த்தோம், ஆனால் அது நடக்கலை. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி ஸ்பெஷலைசேஷன் 5th கேட்டகரியில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். அதே போல் கேட்டகரி 5ல் சில சீட்ஸ் வேக்கண்டாக இருக்குது. ECE வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கேட்டகரி 5ல் சில சீட்ஸ் வேக்கண்டாக இருக்கலாம்னு எதிர்பார்த்தோம், ஆனால் அது நடக்கலை. எந்த சீட்டுமே அதில் வேக்கண்டாக இல்லை. தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் பிரான்ச்சில் 5th கேட்டகரியில் நம்ம சில சீட்ஸ் இருக்கலாம்னு எதிர்பார்த்தோம், ஆனால் அது நடக்கலை. எல்லா சீட்ஸுமே ஃபேஸ் 2ல் கலந்துக்கிட்ட மாணவர்கள் ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கு ஃபீஸும் பே பண்ணியிருக்காங்க. தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச்சில் கேட்டகரி நம்பர் 4ல் சில சீட்ஸ் இருக்கலாம்னு எதிர்பார்த்தோம். கேட்டகரி 5ல் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதன்படி கேட்டகரி 5ல் சீட்ஸ் VIT வெள்ளூர் கேம்பஸில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதே போல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரான்ச்சில் கேட்டகரி நம்பர் 4ல் சில சீட்ஸ் இருக்கலான்னு பார்த்தோம். கேட்டகரி 5ல் கண்டிப்பாக சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதன்படி கேட்டகரி 5ல் மட்டும்தான் சீட்ஸ் இருக்குது. கேட்டகரி 4ல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆஸ் வெல் அஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் எந்த சீட்டும் கேட்டகரி 4ல் வேக்கண்டாக இல்லை. VIT வெள்ளூர் கேம்பஸுக்கு அடுத்தபடியாக VIT சென்னை கேம்பஸில் எந்தெந்த பிரான்ச்சஸ் எந்தெந்த கேட்டகரியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்முடைய ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதன்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர் பிரான்ச், தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச்சஸ் கேட்டகரி நம்பர் 5ல் கிடைக்கிறதுக்கான சில சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பேசியிருந்தோம். பட் கம்ப்யூட்டர் கிளஸ்டரில் எந்த ஒரு கோர்ஸுமே நமக்கு அவைலபிளாக இல்லை. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கேட்டகரி 4ல் சில சீட்ஸும் கேட்டகரி 5ல் நிறைய சீட்ஸும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் இன் ஆக்சுவல் வேக்கன்சி பொசிஷன் there are no seats available under ECE also. Then எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் பிரான்ச்சில் கேட்டகரி நம்பர் 4லையும் கேட்டகரி நம்பர் 5லையும் சீட்ஸ் அவைலபிளாக இருக்கலாம்னு எதிர்பார்த்தோம். பட் ப்ராக்டிக்கலாக ஆக்சுவல் வேக்கன்சியில் கேட்டகரி 5 சீட்ஸ் மட்டுமே இருக்குது. தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் பிரான்ச்சில் கேட்டகரி நம்பர் 4 அண்ட் கேட்டகரி 5ல் சீட்ஸ் இருக்கலாம்னு எதிர்பார்த்தோம். ஆக்சுவல் வேக்கன்சி பொசிஷனில் கேட்டகரி 5ல் மட்டுமே இருக்குது. தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கேட்டகரி 3ல் சில சீட்ஸும் கேட்டகரி 4 அண்ட் 5ல் நிறைய சீட்ஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசியிருந்தோம். அதன்படி கேட்டகரி 4 அண்ட் கேட்டகரி 5 சீட்ஸ் are available under electrical and electronics engineering under VIT சென்னை campus. VIT கவுன்சிலிங் phase 3 ப்ராசஸில் VIT வெள்ளூர் கேம்பஸ் மற்றும் VIT சென்னை கேம்பஸில் எந்தெந்த பிரான்ச்சஸ் அவைலபிளாக இருக்குது, எந்தெந்த கேட்டகரியில் அவைலபிளாக இருக்குது, எந்தெந்த பிரான்ச்சஸ் எந்த கேட்டகரியிலும் அவைலபிளாக இல்லை, இதை பற்றிலாம் நம்ம பேசி முடிச்சிருக்கோம். இந்த phase 3 கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நம்ம வச்ச ப்ரிடிக்ஷன் படி சில கேட்டகரி 5 கோர்சஸ் மட்டுமே அவைலபிளாக இருக்குது. கேட்டகரி 4 கோர்சஸோ கேட்டகரி 3 கோர்சஸோ
நமக்கு அவைலபிளாக இல்லை. எஸ்பெஷலி எலக்ட்ரிக்கல் கிளஸ்டரில் இருக்கிற இசிஇ ஸ்பெஷலைசேஷன், கம்ப்யூட்டர் கிளஸ்டரில் இருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன், இதிலெல்லாம் மெஜாரிட்டியான சீட்ஸ் ஃபேஸ் நம்பர் 2லேயே முடிஞ்சிருச்சு. இதற்கான காரணங்களை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 3 காரணங்களை நம்ம நேரோ டவுன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, யாருக்கெல்லாம் ஃபேஸ் நம்பர் 2ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் கிடைச்சதோ, எந்த கேட்டகரியில் கிடைச்சிருந்தாலுமே அவங்க அதை லாக் பண்ணி ஃபீஸை பே பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ரீசன் என்னவா இருக்கலாம்னா, எந்த ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் சிஎஸ்சி கிடைக்கலையோ அவங்கெல்லாம் சிஎஸ்சியோட ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸை லாக் பண்ணி ஃபீஸை பே பண்ணியிருக்காங்க. மூணாவது ரீசன் பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் சிஎஸ்சி ஸ்பெஷலைசேஷன் கிடைக்கலையோ அவங்கெல்லாம் எலக்ட்ரிக்கல் கிளஸ்டரில் இருக்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸையும் லாக் பண்ணி ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்ட் ட்ரெண்ட் இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, கரண்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன், தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன், இதை தான் விரும்பி சாய்ஸாக அவங்க கொடுத்துருக்காங்க. இதை தான் விரும்பி அவங்க கவுன்சிலிங் ப்ராசஸில் எடுத்திருக்காங்க. ஸோ கரண்ட் சிச்சுவேஷன் நமக்கு என்னன்னு கிளியராக தெரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ இருக்கிற தட் இஸ் ஃபேஸ் 3 கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் தென் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கலந்து ஆலோசித்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாசிட்டிவ் சைடில் பார்த்து நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. என்னுடைய சேனல், என்னுடைய மெசேஜ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.